வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம எந்த செடி பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ரெயின் லில்லி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு zephyranthes பெயர் இருக்குது. மழை விழுந்த உடனே இந்த திடீர்னு நிறைய மொட்டுக்கள் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பல்பு பிளான்ட், அதாவது கிழங்கு செடி. சில நாள்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த மேலே உள்ள இலைகள் காஞ்சா கூட அடியில் அந்த கிழங்குல இருந்து செடி லீவ்ஸ் திடீர்னு பூக்க ஆரம்பிக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இப்போ இருக்குது. அப்படியே கிராஸ் பாலினேஷன்லாம் பண்ணி நிறைய டபுள் கலர்ஸ் கூட நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாம் கூட இருக்குது. இந்த செடி எப்போவுமே நிறைய பூக்கிறதுக்கு, அப்படியே ஒரு பொக்கே மாதிரி பூக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு, முதல்ல கண்டிப்பாக நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரீபாட்டிங் பண்ணணும். இது தொட்டி ஃபுல்லாக நிரம்பிடும். அந்த கிழங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திக்காக பஞ்சாக அந்த மாதிரி கிழங்குகள் எல்லாம் சேர்ந்து தொட்டி ஃபுல்லாக நிரம்பிடும். அதனால் நம்ம அதை எடுத்து ரீபாட்டிங் பண்ணணும். கண்டிப்பாக இந்த கிழங்கு ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு முதலாவது தேவை நமக்கு அகலமான ஒரு பாட்டு, ஒரு தொட்டி தான் நமக்கு வேணும். உயரமான தொட்டி நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த செடியோட ரூட்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கீழே வரைக்கும் போகாது. ஷாலோ ரூட்டட் பிளான்ட்டு தான் இது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அகலமான ஒரு தொட்டி எடுத்து அதில் அடிப்பகுதியில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த மண்ணில் ஒரு அரை பகுதிக்கு கொஞ்சம் குறைவாக நம்ம அந்த பழைய மண்ணையே அதில் நிரப்பணும். யூஸ்டு மண், நம்ம ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மண் இருந்ததோ அந்த மண்ணை அடிப்பகுதியில் வைக்கணும். ஏன்னா ரூட் மேலே தான் இருக்கும். அதனால் அந்த மண்ணை நம்ம கீழ்ப்பகுதியில் நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம தோட்டத்து மண்ணோட வேர்மி காம்போஸ்ட் ஒரு கையளவு, மாட்டுச்சாண பொடி ஒரு கையளவு கலந்து அந்த மண்ணோட, நம்ம தோட்டத்து மண்ணோட கலந்து அந்த அரை தொட்டி நம்ம நிரப்பியிருக்கோமே அதுக்கு மேலே இதை போடணும். இந்த மண் கலவையை அதுக்கு மேலே நம்ம போடணும். அதுக்கு மேலே நான் 2 விதமாக நட போகிறேன். முதல்ல அந்த மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல், ரூட்டை எதுவும் செய்யாமல் அப்படியே ஒரு பஞ்சை நான் நடுறேன். ஏன்னா இப்போ வர்ற மழை சீசனில் எனக்கு இது பூக்கணும். அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மண்ணோட அப்படியே நட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஓரமாக ஷேடில் வச்சிடுறேன். முதல் நடவு முறை இது. ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கிற கிழங்குகளை தனித்தனியாக பிரித்து அதாவது தொட்டியில் நட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை மண்ணெல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக நம்ம சிங்கிளாக ஒரு கிழங்கா எடுத்து தொட்டியில் நான் நட்டு வைக்கிறேன். இப்படி எனக்கு 2 தொட்டி நிறைய, அதாவது ஒரு தொட்டியில் இருந்ததை இப்படி நம்ம பல தொட்டிகளில் இதை மாற்றலாம். ஒன்றொன்னா அப்படியே நட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படியே நட்டு வைக்கணும். கடைசியாக மீதி இருந்தது சின்ன கிழங்குகள். இதை நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். லீவ்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி இதை ஒரு தொட்டியில் சின்ன கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப லேட் ஆகும், பூக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சின்ன கிழங்கு இலைகளையும் கட் பண்ணிட்டோம். இந்த முதல்ல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் பஞ்சாக வச்சோமே அது எனக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிடும். மற்றதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையுமே ஒரு 4 நாளைக்கு ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிலுக்கு மாற்றணும். இனி ஃபர்டிலைசர் என்னென்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கையளவு ஆர்கானிக் உரம் போட்டு விட்டுட்டு ஒரு 10 பால்ஸ் டிஏபி உரம் கொடுக்கணும், கெமிக்கல். அது அப்படின்னா மழை விழுந்ததும் சடனாக மொட்டு நிறைய பூக்கும். இந்த செடியை நம்ம சீட் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும் பூக்கிறதுக்கு. இந்த கிழங்கு மூலமாக நம்ம ப்ராப்பகேட் பண்ணுறது தான் ஈஸியாக சீக்கிரமாக பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.